அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mailanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்போவுமே ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் பற்றி நிறைய பார்த்துட்ருப்போம். இன்றைக்கி சிம்டம்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெக்னென்சி சாதாரணமாக இல்லை ஆபத்தானதா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எல்லாத்துக்குமே சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலர் கமெண்ட்லேயே பார்க்க முடியுது, எனக்கு இந்த சிம்டம்ஸ் தெரியல, இப்போ மார்னிங் சிக்னஸ், டயர்ட்னஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் எனக்கு தெரியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னா, பொதுவாக ப்ரெக்னென்சி சிம்டம் அப்படிங்கிறது எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி மார்னிங் சிக்னஸ் இருக்கும், ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இருக்கும், தலைவலி இருக்கும், நம்மளுடைய டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த குமட்டல் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். மேக்ஸிமம் பெண்களுக்கு வாமிட் சென்சேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு 6லேருந்து 12 நாட்கள்லேருந்தே இந்த மாதிரி வாமிட் சென்சேஷன் ஆரம்பிக்கும். ப்ரஷ் பண்ணும் பொழுதே ஒரு மாதிரி உமட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இது மெயினான ஒரு சிம்டமாக வாமிட் சென்சேஷன் இருக்கும். இது கூட நிறைய பேர்த்துக்கு இல்லாமல் இருக்குது. எனக்கு இது இல்லை சிஸ்டர், அப்போ பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த சிம்டம்ஸ் எல்லாமே ஹார்மோன் சேஞ்சஸ்னால் நடப்படுறது தான். ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக ப்ராப்ளமெல்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கும் காரணம் உங்களுடைய ஹார்மோன் தான். ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுறதுனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம் தெரிஞ்சு 3வது மாதம் வரைக்குமே இது இருக்கும். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு 3 மாதம், ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் மொத்தத்துக்குமே இந்த சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹார்மோன் அப்படியே நம்மளோட பாடி கூட அடாப்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்துக்கு உங்களுக்கு பெருசாக சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது. அந்த வாமிட்லாம் குறைஞ்சி ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அகெயின் 7 மந்த்துக்கு மேலே சின்ன சின்ன சிம்டம்ஸ்லாம் தெரியும். அப்போ வேறு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி குழந்தையோட மூமெண்ட்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும்ல. அப்போ அந்த மாதிரி வயிறு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும், நடக்கும் பொழுது ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் 7வது மாதத்துக்கு மேலே தெரியும். ஸோ இயர்லி சிம்டம்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் சிலருக்கு தெரியாது. சிலருக்கு அதுக்கும் காரணம் அவங்களுடைய ஹார்மோன் சேஞ்சஸ் தான். பயப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. இருந்தாலும் நீங்கள் 45வது நாள் ஸ்கேனில் போய் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சா, உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக கரு கரெக்டாக அங்கே கர்ப்பப்பையில் தான் இம்ப்ளான்ட் ஆகியிருக்குதா. சிலருக்கு இந்த ஃபிலோப்பியன் டியூப்பில் சில டைம் இதாகிக்கும், அந்த கரு அப்படியே போய் இருந்துக்கும். அது ரொம்ப ஆபத்து. ஸோ கரு எந்த இடத்துல போய் இம்ப்ளான்ட் ஆகிருக்குது, கருக்கு உங்களுடைய பேபிக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி 45வது நாளில் உங்களுக்கு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேன் அதுதான் அது கண்டிப்பாக எடுத்துக்கணும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் கன்சீவாக இருக்கும் பொழுது 10 வருஷத்துக்கு முன்னாடி தர்ணேஷ்க்கு கன்சீவாக இருக்கும் பொழுது எடுக்கவே இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுக்கலை. செகண்ட் பாப்பா அமிழ்தினி பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் 45 டேஸில் எடுக்கக்கூடிய ஸ்கேன் எடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேனை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லைனாலும் அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன்லேயும் 3வது மாதம் எடுக்கக்கூடிய ஸ்கேன்லேயும் உங்களுடைய குழந்தை ஆரோக்கியமாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஆறுதலாக இருக்கும். ஸோ அந்த 2 ஸ்கேனில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கிறதும் நேச்சர் தான். எல்லாத்துக்குமே அப்படி இருக்காது. நிறைய பேர்த்தில் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பெண்களுக்கு 6 சிம்டம்ஸ் தெரிஞ்சிருது, ஒரு சில பேர்த்துக்கு தான் தெரியாது. எனக்கு தம்பி தர்ணேஷ் கன்சீவாக இருக்கும் பொழுது வாமிட் நான் பண்ணியிருக்கேன். காலையில் எழுந்ததுமே வாமிட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கும், எனக்கு சிக்னஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இதே பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது, அமிழ்தினி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது மார்னிங் எழுந்ததுமே பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வராது, கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஆனால் நான் சமாளிச்சிருவேன், வாமிட் பண்ணாமையே சமாளித்து தர்ணேஷும் கூட ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு ஹெல்த்து எனக்கு அப்படியே சேஞ்ச் ஆகிருந்துச்சு. சில டைம் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருந்துச்சு. ஸோ நிறைய பேர்த்துக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிலேருந்து செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ இது நார்மல் தான். நிறைய பேர்த்துக்கு சிம்டம்ஸ் இல்லாமையே அவங்க ப்ரெக்னென்ட் ஆவாங்க, ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ப்ரெக்னென்சி பற்றி ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். mailanji.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.